ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலிஸ்ட் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா, நம்ம கிரிப்டோஸ் தான். கிரிப்டோஸ் வச்சுக்கோங்க, உங்களுக்கே தெரியும். ப்ராஃபிட் அனலிசிஸ் கூட சொல்லிக்கலாம். சரி, நம்ம டேரெக்டாக வீடியோ கொடுப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பிடிசி போய்ப்போம். ஏன் பிடிசி வந்து நம்ம சொல்கிறது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். டேயில் போஸ் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம எந்த லெவலில் சொல்லியிருந்தோம், நம்ம காலைல கூட வீடியோ சொல்லியிருந்தோம். நம்ம இந்த லெவல் கிட்ட பை செல் பண்ண சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி செல்விங் பண்ணியிருந்தால் இவ்வளோ வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் வந்து நம்ம எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் வந்து சொன்னால் எவ்வளோ, 41,000. சொன்ன மாதிரி 41,000 தான் நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம அதை ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலன்னா, இப்போ வந்து நம்ம இங்கே வெயிட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வரல. ஸோ அதை நம்ம இப்போ கிளியரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். 4 ஹவர்ஸில் ஓகே. இங்கே 1 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போ இறங்கி இப்போ கீழே இறங்கினா ஒரு புல் பேக் அடிச்சது. ஓகே, இப்போ இங்கே கீழே வந்துடலாம். இப்போ பிரேட் டவுன் ட்ரெண்டு கீழே வந்துடுவானா இல்லை இங்கே மேலே ஏறலாம், அந்த ஒரு சந்தேகத்துக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? மொதல் 2 இப்போ சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம மினி டைம் ஃப்ரேமில் 30 மினிட்ஸ்லையும் பார்த்துப்போம். ஓகே, 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இப்படி வந்துச்சா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ 40,900 இன்னும் 1 ஹவர் கிட்டக்குது. இப்போ இந்த பார்பிள் வந்து 41,900 கீழெல்லாம் க்ளோசிங் கொடுத்துட்டான்னா இவன் செல்லுன்னு கீழே இறங்கிடும். ஸோ அதுக்கு நம்ம எப்பயும் போல 40,500 கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டார்கெட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இன்கேஸ் இதை நம்ம 30 மினிட்ஸ்லேயும் மினி டைம் ஃப்ரேம்லேயும் பார்ப்போம். கீழே இறங்கினா மேலே போயிட்டு இப்போ வந்து ஒரு புல் பேக் கொடுத்தான். இப்போ இந்த புல் பேக் அந்த 30 மினிட்ஸில் வந்து இப்போ கீழே இறங்கிட்டான்னா இவன் கன்ஃபார்ம் கீழே இறங்கிடுவான். 30 மினிட்ஸில் வந்து 40,900 கிட்ட வந்து க்ளோசிங் கொடுக்கணும். க்ளோசிங் கொடுத்தாலும் கீழே இறங்கிடும். ஸோ நம்ம செல்லிங்லேயே ஹோல்ட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம கூட செல்லிங் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? 1 மினிட் ப்ளீஸ். சின்ன இன்டர்பிரேஷன் ஆச்சு. ஓகேவா? செல்லிங்லேயே பார்த்துக்கலாம். அண்ட் தென் 15 மினிட்ஸ் மற்ற டைம் ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு வந்து ஃபேவராக இல்லை. காலையிலே வந்துச்சு, காலைல 8:30 8 o'clockலாம் வந்துச்சு. இது ஒரு நல்ல ஹோல்டிங் ப்ளேஸ் தான். எப்போ வந்து திரும்பி மார்க்கெட் வந்து இந்த லெவல் 41,300 இதுக்கு மேலே போனால் நம்ம பை பண்ணலாம். ஓகேவா? பையிங்கில் இருக்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்து பையிங்க்கு பார்க்கக்கூடாது. மினி டைம் ஃப்ரேமில் நான் சொல்கிறேன். இன்ன வரைக்கும் நம்ம செல்லிங்கில் தான் இருக்கணுங்க. ரொம்ப ஹிஸ்டிக்கலி பார்த்தா நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 40,500 இவ்வளோ தூரம் வச்சுக்கிறதுல பெட்டர் தான். இன்னொரு 500 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கீழே எதிர்பார்க்கலாம் பிடிசியில். அதேமாதிரி நம்ம எத்திரித்துலேயும் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருந்தோம். நம்ம செல்லிங் சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா டவுன் ஆகிடுது. இன்னும் பார்த்தா இவனோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து நம்ம அச்சீவ் பண்ணலை, நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டு. பட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியும். ஆல்மோஸ்ட் 3.26% கிடச்சிடுச்சு. மேசிவான ப்ராஃபிட் தான். ஓகேவா? நம்ம அடுத்து நம்ம கிரிப்டோ அனலைஸ் பண்ணியிருந்தோம்ல. ஸோ நம்ம அதுக்குள்ளே போயிடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்கோ வந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஆல்கோ பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு நம்ம செல்லிங் போட்டிருந்தோம். ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ வந்து டார்கெட் இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணலாமா வேணாமா அதை பார்ப்போம். 4 ஹவர்ஸில் பார்த்தா டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. இந்த லெவல் வந்து ஒரு சின்ன ஒரு புல் பேக் மாதிரி எடுத்துக்கிட்டு மேலே போனோம். ஆல்மோஸ்ட் இந்த லெவல் வந்து இவனுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருந்தது. எப்படி சொல்லணும்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் கிட்ட இந்த லெவலில் வந்து ஹோல்ட் ஆகியிருந்தோம். சரிங்களா? அண்ட் தென் 1 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் மேலே ஹோல்ட் ஆகிக்கிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம 1 ஹவர்லையும் பார்த்தாலும் 4 ஹவர்ஸில் பார்த்தா ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லலாம். மற்றபடி ஒன்றும் தெரியல. டேயில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற லெவல் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்குது. சரி, மூவிங் ஆவரேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட வரைக்கும் நம்ம கீழே எதிர்பார்க்கலாம் மூவிங் ஆவரேஜில். ஸோ இன்னும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம். அதாவது நம்ம பிடிசியில் பார்த்தோம்ல 40,500 வரைக்கும். ஸோ 40,500 வரும்போதும் நம்ம ஆல்கோ வந்து இன்னொரு 50 பாயிண்ட்ஸ் கீழே போதும் கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இல்லை இங்கே ஏதாவது வந்து எப்படி சொல்லத்தோன்னா, இப்போ டேயில் ஒன்றும் தெரில, 4 ஹவர்ஸ்லேயும் எந்த ஒரு பேட்டர்னும் ரிவர்ஸலும் காட்டல. ஓகேவா? 1 ஹவர்ஸ்லேயும் அந்தளவுக்கு தெளிவாக தெரில. 30 மினிட்ஸ்லேயும் நல்லா தான் கரெக்டாக தான் போயினுக்கிறான். இன்க்ளூட் 15 மினிட்ஸ் வரைக்குமே நல்லா பர்ஃபெக்டாக தான் போயினுக்கிறான். சரிங்களா? நம்ம வந்து அந்த டைம் வந்து பிடிசி கொஞ்சம் ரிவர்சபிள் ஆகிறதுனால நாம் இப்போ சொல்கிறோம். ஓகேவா?
அண்ட் தென் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். என்னை பொறுத்தவரை ஆல்கோ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பட் ஏஆர்பி பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர்பி நம்ம முதல்ல தேரத்தை கொஞ்சம் இது பண்ணிடலாம். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம இந்த லெவலுக்கு கூட செல் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் வந்துட்டான். இன்றைக்கி மட்டுமே ஆல்மோஸ்ட் 4.59% கீழே வந்துட்டான். இன்னும் கீழே இவ்வளோ தூரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பேட்டர்ன் படி பார்த்தா வெயிட் பண்ணலாம். பட் நமக்கு வந்து அந்தளவுக்கு பேஷண்ட் இருக்குதா, அதுதான் இங்கே பொறுப்பு. இப்போ சப்போஸ் இங்கே கீழே இப்போ திரும்பி மேலே போனாலும் சரி ஆச்சரியம் கிடையாது. இல்லை இங்கே ஒரு கொஞ்சம் ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ளே வெயிட் பண்ணலாம். பிடிசி நல்ல செல்லிங் பேட்டில் இருந்தால் மட்டும்தான் வந்து சல்லுன்னு கீழே வாங்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் தான். ஓகேவா? டேயில் பாதி பேட்டர்னுக்கும் பாதி வந்துச்சு. 4 hours வந்து இங்கே தான் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்தான். பட் டேயில் பார்த்தீங்கன்னா டேயில் வந்து 200 இது இப்படி ஒரு இப்படி ஒரு வகையான ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலையும் அண்ட் தென் வீக்லி வந்து இங்கே ஒரு சப்போர்ட்டு. ஸோ அதனால் அந்த ஒரு காரணத்தில் வந்து ஏஆர்பி வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லெவல் 1.038280 இந்த லெவல் கிட்ட வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் ஏஆர்பியை. அதான் பர்ஃபெக்டாக என்னை பொறுத்தளவுக்கு. தேவையில்லாமல் நம்ம ரிஸ்க்லாம் எடுக்க வேணாம். அடுத்த கிரிப்டோ நம்ம பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் டைம் ஆனோன்னே. ஏஆர்பி நம்ம மொத்தம் எத்தனை பார்த்தாச்சு? ஏஆர்பி பார்த்தோம், ஆல்கோவும் பார்த்தாச்சு. ஆல்கோவோட ப்ராஃபிட்டான இது கொடுத்தாச்சு. ஏஆர்பிக்கும் ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணுறதுக்கான ப்ளேஸ் கொடுத்தாச்சு. எத்டபிள்யூஎஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா எத்தை பொறுத்தளவுக்கு எத்து தான் நம்ம இன்னும் பார்க்கல. எத்டபிள்யூஎஸ்டி தான் நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்னாடி முதல்ல வந்து நம்ம மூவிங் ஆரிஜின் வந்து கேன்சல் பண்ணியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் வந்து உருவாச்சு. அதை பிரேக் அவுட் திருப்பி கீழே வரோம். சரிங்களா? இப்போ பேட்டர்ன் படி பார்த்தா பேட்டர்னுக்கான சப்போர்ட் வந்துச்சு. ஸோ இந்த லெவல் வந்து ஒரு ரவுண்ட் லெவல், சப்போர்ட் லெவல். ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டான். ஓகே, பேட்டர்ன் படி பார்த்தா ஆல்மோஸ்ட் டார்கெட் ஹிட் பண்ணிட்டான், அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் 5% கிட்ட இறங்கிட்டான். இப்போதைக்கு சினாரியோ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், இந்த லெவல்கிட்டலாம் வந்து ஆல்மோஸ்ட் சப்போர்ட் எடுத்துகிட்டு போய்க்கிறான். ஸோ இது வந்து பிரேக் அவுட் கொடுத்தா நல்லா கீழே எங்கே வாய்ப்பு இருக்குது. டேயில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம வெயிட் பண்ணலாம். மூவிங் ஆவரேஜ் படி படிக்கும் கரெக்டாக தான் இருக்குது டேயில். அண்ட் தென் 4 hours நம்ம பார்க்கணும்ல. எனக்கு பார்த்தா 4 hours பார்த்தா இங்கெல்லாம் ஒரு வகையான சப்போர்ட்டு. ஸோ இங்கே வந்து கொஞ்சமாச்சு ஹோல்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மூவிங் ஆவரேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ராப்ளம் இருக்குது. மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இருக்குது. இந்த மூவிங் ஆவரேஜ் லெவல் கிடையாது. இந்த எனக்கு தெரிஞ்சளவுக்கு இப்போ மேலே இப்படி வரும், இந்த சப்போர்ட்டும் கரெக்டாக இருக்கும், இந்த பேட்டர்னும் கீழே வரும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் ப்ளேஸ் அதான். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நம்ம டார்கெட் வந்து குறைஞ்சது வந்து 2.50 இந்த லெவல்கிட்ட வந்து நம்ம வச்சுக்கிறது பெட்டர். எத்டபிள்யூஎஸ்டிக்கு ஆல்மோஸ்ட் நம்ம இந்த 3 கிரிப்டோ சொல்லியிருந்தோம். அந்த இந்த ஸ்ட்ராக்ஸ் USDT.P இதை வந்து நம்ம பையிங் கொடுத்துருந்தோம். பட் பையிங்கில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு எம்பேட்டர்ன் எடுத்துகிட்டு இப்போ கீழே இறங்கிட்டான். நம்ம எப்படி பார்த்தோம்னா பையிங் வந்து நம்ம ஸ்ட்ராக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆச்சா. ஸோ இங்கே பிரேக் அவுட் தான், ஸோ மேலே போய்டும்னு பார்த்தோம். பட் இங்கே சின்ன மினி டைம் ஃப்ரேம் பார்த்து ஒரு எம்பேட்டர்ன் கொடுத்துட்டு கீழே இறங்கிட்டான். கீழே இறங்கினா திரும்பி மேலே போகிறோம். டே படி பார்த்தா இது ஓகே. நமக்கு 4 hours படி பார்த்தீங்கன்னா இந்த 4 hours வந்து இங்கே கீழே க்ளோசிங் கொடுத்துட்டானா, இங்கே லெவல்லாம் க்ளோசிங் கொடுத்தானா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இல்லை திரும்பி இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்தா அப்போ பை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பண்ண வேணாம். அண்ட் தென் 1 hours பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்தானா. ஸோ பார்த்தீங்கன்னா 1 hours இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் திரும்பி கீழே வருவோம். அப்போ வந்து நம்ம எங்கன்னா பை பண்ணிக்கலாம். அப்போ ஒரு டபுள்யூ பேட்டர்ன் மேலே ஆகிடும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து மேலே வீக் ஆகிடும். ஓகேவா? ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம ஓஜின்னு நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம், அதையும் ஒரு தடவை பார்த்துப்போமா. பிடிசி நல்லா இறங்குறான் நம்ம சொன்ன மாதிரி தான். ஓஜினா நமக்கு இன்றைக்கி தேவையில்லாத ஸ்டாப் லாஸ் கொஞ்சம். நம்ம டே படி நம்ம இங்கே கொடுத்தோம். பட் டே படி பார்த்தா கொடுத்தாலும் இங்கே பேட்டர்ன் வந்து நல்லா பிரேக் அவுட் கொடுத்து கீழே வந்துட்டே இருக்கிறான். இங்கே செல்லிங் இங்கிலீஷிங் பேட்டர்ன் இருந்தது. பட் நம்ம அதை பார்த்தோம். பட் இங்கே ஒரு ரிட்டர்ன் ஆகிடும். ஒரு டோஜி கேனல் வந்து நல்லா நம்ம பை பண்ண கொடுத்தோம். பட் இங்கே ஒரு டபுள் பேட்டர்னோட 1 hours கூட நம்ம எதுவுமே பார்க்கல.
எந்த ஒரு பேட்டர்னும் க்ரியேட் ஆகாத போது நம்ம பை பண்ணது இது நம்மளோட தப்பு தான். சரிங்களா? ஸோ இந்த தப்பை நம்ம அதுதான் பண்ண வேணாம். நோட் பண்ணிப்போம். நம்ம தப்பு பண்ணுறது வந்து ஒரு தடவை பண்ணால் தப்பு, திரும்பி திரும்பி பண்ணால் அது டிசிஷன். ஸோ நம்ம டிசிஷன் எடுக்க வேணாம். நம்ம தவறுகளை எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நம்ம குறைச்சிக்க வேண்டியது தான். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் நிறையா கற்றுக்கணுன்னா நம்ம வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. ஓகேவா? அண்ட் தென் பாய்.